வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க. ஈரோடு இடைத்தேர்தல் அவர் நிற்பாரா இவர் நிற்பாரா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது இடைத்தேர்தலே முதல்ல நடக்குமா அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க. டெல்லியிலேருந்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையும் செலவு பண்ண வச்சு திமுக பாட்டுக்கு ஏகப்பட்ட செலவு. ஒருவேளை அதிமுக அதுவும் தகுதிக்கேற்ற வரையில் செலவு. பிஜேபி தேர்தலே இன்னைக்கு ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும் இல்லை, அவங்க நின்று செலவு பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க செலவு பண்ணுறது கொள்ளையாக காசு வச்சுருக்காங்க. திமுகவுக்கும் நஷ்டம், திமுகவானது பரவாயில்ல ஆளுங்கட்சி, அதிமுகவுக்கு நஷ்டம். அப்போ தேர்தல் கடைசி நேரத்தில் நிறுத்தினால் உடனே கேட்பீங்க, தேர்தல் கடைசி நேரத்தில் நிறுத்தினால் அப்படின்னா என்னங்க நடக்கும்? ஏற்கனவே ஆர்கே நகர் தேர்தல் எப்படி நிறுத்தப்பட்டது? இதே மாதிரி புதுக்கோட்டையில் தேர்தல் அறிவித்து எதுக்கு நிறுத்தினாங்க? திருப்பரங்குன்றத்தில் தேர்தல் அறிவித்து ஏன் நிறுத்தினாங்க? அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி ஒரு இன்னொரு ஊரில் கூட பார்த்தீங்கன்னா தேர்தல் நிறுத்தி 6 மாதம் வரைக்கும் அதுக்கப்புறம் தான் தேர்தலே வச்சாங்க. இப்படி பல உதாரணங்கள் தமிழ்நாட்டிலே இருக்குது. இடைத்தேர்தலில் வென்ற உதாரணங்களும் இருக்கிறது. 89 கலைஞர் அவர்கள் இருக்கும்போது ஆட்சிக்கு 2 மாதத்தில் நடந்த தேர்தல். ஜெயலலிதா அம்மா பிரச்சாரத்துக்கே போகாமல் மருங்காபுரி, மதுரை கிழக்கு, மருங்காபுரியில் முனுசாமி அவர் ஜெயிக்கிறார், நல்ல மார்ஜின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை கிழக்கில் கம்யூனிஸ்ட்டு அவங்க ஜெயிக்கிறாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஏன்னா இடைத்தேர்தலில் எனக்கு நல்லா தெரிஞ்சு நானே பணியாற்றினது பார்த்தீங்கன்னா சங்கரன் கோயிலுக்கு நான் போயிருக்கேன், புதுக்கோட்டை. இந்த சங்கரன் கோயிலில் முத்துலட்சுமி ஜெயிக்கும் போது அந்த தொகுதி முழுக்க எனக்கு பரிச்சயம் உண்டு, நானே போய் இருந்த இடம். அப்போ இடைத்தேர்தல் என்னெல்லாம் அத்துமீறல் பண்ணலாங்கிறத நேரடியாக பார்த்தோம். ஏன்னா திருமங்கலமுக்கெல்லாம் முன்னாடியே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈரோடு இடைத்தேர்தலில் நடக்கப் போவது என்ன? பழைய வரலாறு திரும்புமா அப்படின்னா இடைத்தேர்தலே முதல்ல நடக்கணுமா? சரி, இடைத்தேர்தல் நடக்காமல் என்னங்க ஆகும் அப்படின்னா பிஜேபி நினைத்தால், தேர்தல் ஆணையம் நினைத்தால், ஆமாங்க தேர்தல் ஆணையம் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். அப்போ டெல்லியிலிருந்து திமுக வந்த தகவல் என்ன, அதிமுக வந்த தகவல் என்ன? திமுக எப்படியும் மேலே காங்கிரஸ் காங்கிரஸ் ஜெயிக்கிறத பிஜேபி எப்பயுமே விரும்பாது. அது திமுக நின்று ஜெயிச்சாலும் பரவாயில்ல, காங்கிரஸ் ஜெயிக்கிறது விரும்பாது. ஏற்கனவே பல உதாரணங்கள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நம்ம வேலூரில் கதிரானந்து, ஏசி சண்முகலாம் இருக்கும்போது நிறைய செலவு பண்ணி கடைசி நேரத்தை நிறுத்திவிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆட்சியில் வந்ததுக்கப்புறம் தான் நடந்தது. அதே மாதிரி ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக பெரிய ஒரு மார்ஜினோட ஜெயிக்க போகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவங்க ஜெயிப்பாங்க. ஏன்னா அவங்க பணபலம், அதிகார பலம், இன்னொன்று 1.5 வருஷம் தான் ஆளுங்கட்சி ஜெயிச்சா நல்லது. கொங்கு மண்டலம் தங்களுடைய கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அண்ணாமலையும் எடப்பாடிக்கும் இப்போ இது 2 பேருக்கும் சிக்கல். யார் சிக்கல்னா நம்ம எடப்பாடிக்கு பெரிய சிக்கல். அதாவது தேர்தல் வரலாற்றிலேயே நாங்கள் இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டோம் அப்படின்னு சொன்ன கட்சி பாமக. ஆனால் விக்கிரவாண்டியில் வழியை போய் அவங்க தான் நின்னாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் தான் சொன்னாங்க நாங்கள் நிற்க போகிறோன்ட்டு. ஏன்னா ஐயா சொல்கிறது அப்படியே மாற்றி மாற்றி பேசுகிறோம். நானும் என் குடும்பத்தில் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னாரு, வருவார், எல்லாம் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. இதுவும் மாற்றி பேசுனாங்க. ஏன்னா விக்கிரவாண்டி அவங்க ஏரியா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டியில் அதிமுக நிற்காது. ஏன்னா அது அவங்க ஏரியா இல்லை. அவங்க ஏரியா ஈரோடு, சேலம், கொங்கு மண்டலம் அவரோட ஏரியா. அந்த பக்கம் மட்டும்தான் தென் மாவட்டம் ஓபிஎஸ் நிற்பார். ஏன்னா அவரோட ஏரியாவில் மட்டும்தான் அவர் ஓடுவார். இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ திமுக அப்படிங்கிறது எலெக்ஷனில் செலவு பண்ணணும், எல்லாம் பண்ணும், ஆளுங்கட்சி இறங்கி பண்ணுவாங்க. அப்போ திமுகவுக்கு சொல்லப்பட்டது என்ன? போன தடவை மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன் போன தடவையாத்து தேர்தலை நடத்த விட்டாங்க. இப்போ ஏன்னா போன தடவை பிஜேபியும் அதிமுக ஒன்றா இருந்தது. இந்த தடவை ஒருவேளை பிஜேபி நிற்கலன்னு வச்சுக்கோங்களேன், நிற்கலைன்னா புரிஞ்சுக்கலாம், எலெக்ஷன் ஏதோ ஒத்தி வைக்க போகிறாங்க. பிஜேபி ஒருவேளை நிற்கலைன்னு சொன்னதுக்கப்புறம் எடப்பாடி நிற்கலைன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. பிஜேபி நிற்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் எடப்பாடி நிற்கலைன்னா பார்த்தீங்களா, நாங்கள் சொன்னோம்ல, எடப்பாடி பிஜேபி ஒரு கள்ள கூட்டணி. திமுக அப்படி தானே பிரச்சாரம். பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே தெரியுங்க எங்களுக்கு, அதிமுக பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க, முடிஞ்சது பேச்சு. அப்போ இந்த சங்கடம் எடப்பாடிக்கு இருக்குது. அது இல்லாமல் பொங்கல்லாம் வர்றதுனால வேட்புமனு தாக்கலுக்கு மொத்தம் 3 நாள் தான், 17ஆம் தேதிக்குள்ளே முடிக்கணும். அப்போ சிக்கல் அதிகமாகிடுச்சு. அதிமுகவுக்கு பாரம் அதிகம். எலெக்ஷனில் நின்று செலவு பண்ணி கடைசி நேரத்தில் தேர்தல் நிறுத்திட்டாங்கன்னா சேதாரம் திமுகவுக்கு இல்லை. திமுகவுக்கு சேதாரம் கம்மி தான், பெரிய சேதாரம் அதிமுகவுக்கு. ஏன்னா செலவும் பண்ணி கடைசி நேரத்தில் நிறுத்திட்டிங்கன்னா அப்போ பிஜேபியும் கோதாவில் குதிக்கும். பிஜேபி அதிமுக சரி, எலெக்ஷன் தேர்தலை நம்ம எந்த பணமும் செலவு பண்ணாமல் அணுகலான்னு பார்த்தா பிஜேபியோடைய பெரிய மார்ஜினில் நம்ம ஜெயிக்கணும். பிஜேபியோட பல ஆயிரம் கணக்கான வாக்கு அதிமுக வாங்கணும். இல்லைன்னா பிஜேபி என்ன சொல்லணும், பார்த்தீங்களா நம்ம 2 பேரும் சேர்ந்தா இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது. அப்போ எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. அந்த டிவியில் உட்காந்து பேசுகிறாங்களே, என்ன சொல்லுவாங்க, இப்போ அதிமுக இதை பாருங்கள் இவ்வளோ ஓட்டு, பிஜேபி பாருங்கள் இவ்வளோ ஓட்டு, இந்த சமுதாயம் இவ்வளோ ஓட்டு, அந்த சமுதாயம், இது 2 சேர்ந்தால் நல்லது, 2026 எடப்பாடி பழனிசாமி சேர வேண்டும். இது பாருங்கள், இந்த இடைத்தேர்தலே சாட்சிங்க பேச ஆரம்பிப்பாங்க.
அப்போ பிஜேபியை பல கட்டத்துக்கு பின்னால் தள்ளணும் எடப்பாடி. அப்போ நிற்கணும், பெரிய அளவுக்கு செலவு பண்ணணும், பெரிய அளவுக்கு டஃப் கொடுக்கணும். அதிமுக அவ்வளோ முடியுமானா முடியாது, ஒன்றும் இல்லை. ஏன்னா இத்தனை மாவட்ட செயலாளர் இருக்காங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு ஊரில் இறக்குங்க. போன தடவை பண்ணிங்கல்ல, அதில் பார்த்தா போன தடவை நிறைய பேர் வந்து அட்டனன்ஸ் போட்டு ஓடினவங்களாம் உண்டு. இந்த தடவை உண்மையிலே வேலை செய்யணும், வாழ்வாசவா பிரச்சனை இறங்கி வேலை செய்யணும். ஏங்க போன தடவை வாங்கியிருக்கோம், அந்த ஓட்டாது இப்போ வாங்கணும். அதிமுக ஓட்டு எங்கெங்கே போக போகுது? அதிமுக பாரம்பரியமான ஓட்டு இருக்குல்ல, இறங்குங்க. திமுக 3.5 வருஷம் ஆட்சியை பற்றி பேசுங்க. அதான் நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி நடுநிலையான மக்கள் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் பிரச்சாரத்தை தீர்வுபடுத்துங்க. பாருங்கள், நாங்கள் உங்களை நம்பி நிற்கிறோம், 1.5 வருஷம்னு பார்க்காதீங்க. இப்போ நீங்கள் கொடுக்குற மார்க்கு தான் திமுகவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும். பல்கலைக்கழக மாணவி விஷயமாகட்டும், இன்றைக்கி மருத்துவருக்கு பிரச்சனையாகட்டும், டங்ஷன் பிரச்சனையாகட்டும், டங்ஷனை சொல்ல முடியாது, அதை விட்டுருவாங்க. அப்புறம் வந்து அது பேர் என்னது, பரந்தூர் விமானம் என்னென்னமோ சொல்லுவாங்க, பரந்தூர் விமானம் கூட எடுபடாது எனக்கு தெரிஞ்சு. இப்போ இன்னும் கூட நம்ம இந்த மாணவி விஷயம் கூட அங்கே போய் எடுபடுமான்னு தெரியல, அவ்வளோ நாள் அது ஓடுமான்னு தெரியல. அதனால் இதெல்லாம் சங்கடங்கள் இன்றைக்கி வந்து அதிமுகவுக்கு இருக்குது. அப்போ அதிமுக அப்படிங்கிற கட்சி நின்றாலும் பல சிக்கல்கள் இருக்குது. இது எப்படி எடப்பாடி இப்படி சமாளிக்க போகிறாருன்னு தெரியல. அதில் இருந்து பார்த்தோம்னா ஏற்கனவே டெல்லியிலிருந்து வரக்கூடிய தகவல்கள், ஏற்கனவே ஆர்கே நகர் என்னாச்சுங்க, கடைசி நேரத்தில் நிறுத்தணும்ல. அப்போ பிஜேபி ஒரு திக் நிமிடங்கள், அதையும் தாண்டி தேர்தல் ஆணையம் ரெட்டலை கொடுக்குமா? இவ்வளோ விஷயம் இருக்குது. தேர்தல் ஆணையம் ரெட்டலையை கொடுக்கணும், அப்படியே நின்னா கூட செலவு பண்ணால் கூட கடைசி நேரத்தில் திமுக பெரிய அளவுக்கு ஜெயிக்க போகுது. அடுத்து அதிமுக ஓரளவுக்கு பின்னாலேயே வரப்போகுது. நம்ம நோட்டாக்கு கீழேன்னு செய்தி வந்தால் வேணாம்பா, எலெக்ஷனே ஊற்றி மூடுன்றுவாங்க. எலெக்ஷன் நிறுத்தி வைக்கப்பட்டது ஏன்? பணப்பட்டுவாடா அதிகமாகிவிட்டது, நாங்கள் நியாயமாக தேர்தலை நடத்த வேண்டும் என்று நினைக்கிறோம், பணப்பட்டுவாடாவால் நிறுத்தப்பட்டது. ஏன் இதை சொல்கிறோம்னா, தமிழக வரலாறு அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இடைத்தேர்தல்னாவே ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு இருக்கோமே, நம்ம தான் சொல்கிறோம். கலைஞர் அவர்களிருந்து அடுத்து 13 வருஷம் கழித்து 89 வராரு, முதலமைச்சராக வராரு. அப்போ அதிமுக ஜா அணி உடைஞ்சு 2 பேரும் பிரிஞ்சு அந்த தடவை கலைஞர் வராரு. எனக்கு இன்னும் ஞாபகம். சிவாஜி கணேசன்லாம் கட்சி ஆரம்பித்து ஜானகியம்மோட கூட்டணி, சேவல் ரெட்டப்புறா. ஜெயலலிதாமா வந்து இவங்களை வெந்நீராடை நிர்மலா எதிர்த்து நிற்கிறாங்க. அந்த தொகுதியில் பேர் தான் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல. அந்த தொகுதியில் நிற்கிறாங்க, ஜெயலலிதாமா நிற்கிறாங்க எதிர்த்து வெந்நீராடையில் ஜெயலலிதா ஜெயிக்கிறாங்க. அப்படி தாமரைக்கணி வந்து இவங்க இருக்காங்க, இந்த நம்ம ஜானகி அம்மாவோட இருக்காங்க. ஜானகி அம்மா தாமரைக்கணி சிஸ்டர். பார்த்தீங்கன்னா எல்லாம் தோல்வி. அதாவது சிவாஜி கணேசன் தமிழக முன்னேற்ற முன்னணி அமைச்சர், அதுவும் தோல்வி. ஜெயலலிதாமா சேவல் சின்னம், காங்கிரஸும் தனியாக நின்றுது. மூப்பனார் வந்து ராஜீவ்காந்தியை கூட்டு ஊராக சுற்றி பெரிய கட்சி, 2வது பெரிய கட்சி, எதிர்கட்சி தலைவர் ஜெயலலிதா ஆகிட்டாங்க. ஆகி முதலமைச்சராக கலைஞர் வராரு 13 வருஷத்துக்கு அப்புறம். வந்து 2 மாதத்தில் தேர்தல், இடைத்தேர்தல், மருங்காபுரி மதுரை கிழக்கு, மறக்கவே முடியாது. ஜெயலலிதா நிற்கிறாங்க. அப்போ ரெட்டலை வந்துருச்சு, சேவல் இல்லை, ரெட்டலை வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே 2, ஏடிஎம்கே ஒரு நிற்கிது, கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் 2மே ஜெயிக்கிறாங்க. அதாவது அப்போ தான் முதலமைச்சராக வராரு யார்? கலைஞர் அவர்கள். 2 மாதத்தில் என்னங்க, 2 மாதத்தில் இன்னும் வட்ட மக்களுக்கு 2 மாதம் ஆயிடுச்சுன்னா மக்களுக்கு நல்ல பேர் தான் இருக்கும். பரவாயில்ல, இப்போ வந்திருக்காரு, அவர் கருத்தை வலுப்படுத்துவோன்னு மக்கள் நினைக்கல. அப்போ திருமங்கலம் ஃபார்முலா மாதிரி, ஈரோடு ஃபார்முலா, விக்கிரபாண்டி ஃபார்முலாலாம் இப்போ இல்லை. ஒழுங்காக கும்மிடிப்பூண்டி ஃபார்முலாலாம் இல்லை. கரெக்டாக தேர்தல் நடந்தது, ஜெயிச்சாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில் உங்கள் வாக்கு உங்களுக்கு இருக்குது. அதிமுக முன்னே ஒன்று தான், அதிமுக நின்று ஐயா பாருங்கள், நாங்கள் வந்து பணம் அதிகாரம்லாம் எல்லாம் அவங்ககிட்ட இருக்குது, பிஜேபியும் பணம் வச்சுருக்காங்க, நாங்கள் மக்களை நம்பி நிற்கிறோம் அப்படின்ட்டு என்ன வாக்கு வாங்கினாலும் பரவாயில்ல, தெரிஞ்சே தான் நிற்கணும். தெரியும் அராஜகம் இருக்கிறது, இருந்தாலும் தொடர்ந்து நாங்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடாமலே தவிர்த்தாலும் நல்லா இருக்காதுங்கிறதுனால போட்டியிடுகிறோம். இதை தவிர்த்துட்டாங்க. பிஜேபி நின்னா வேறு ஆல்டர்னேட்டிவ் இல்லைங்க. வேறு யார்? பிஜேபி நின்னா சீமான் அவருக்கு இப்போ பெரியாரை பற்றி பேசி அது வேறு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அவருக்கு ஏற்கனவே அருந்ததி அவரோட சண்டை, நிறைய பேரோட சண்டை அவர். அப்போ பிஜேபி மட்டும் நின்னால் அதிமுக வாக்குகள் எங்கே போகும் அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுகுது. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் ரத்து அப்படிங்கிறது எல்லா கட்சியினரையும் ஒரு சுரண்டி அடிக்கக்கூடியது. கூடுதலாக அதிமுக வந்து சுரண்டி அடிக்கக்கூடிய விஷயம்தான். பிஜேபி நினைத்தால் எதையும் பண்ணும். பிஜேபி ஆட்டி வைக்கிறார்கள், இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் ஆடுகிறார்கள். இதை எப்படி எதிர்கொள்ள போகிறார் தெரியல. தேர்தல் நடக்குமா இல்லையாங்கிறதே பெரிய பஞ்சாயத்து இருக்கும்போது யார் முன்னணி நம்ம என்ன பண்ணுறது? பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.